மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் கடந்த வியாழக்கிழமை திரையரங்குகளில் வெளியானது. 2 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு வெளியான இப்படத்தின் மீது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்தனர். ஆனால் ரசிகர்களை திருப்திப்படுத்தும்படியான கமர்சியல் விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை என்பதால் பல்வேறு தரப்பினரும் கலவையான விமர்சனங்களையே தந்தனர். இதனால் முதல் நாள் முடிவில் சுமார் 26 கோடி ரூபாய் வசூலித்த நிலையில் 2வது நாள் 11 கோடி ரூபாயாக சரிந்து கடுமையாக வசூலை பாதித்தது. இருப்பினும் வார இறுதியில் படத்தின் வசூல் மீண்டும் அதிகரிக்கும் என கூறப்பட்டது. வார இறுதியின் முதல் நாளான சனிக்கிழமை 14 கோடி ரூபாயையும் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 13 கோடி ரூபாயே விடாமுயற்சி படம் இந்தியாவில் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 4 நாட்கள் முடிவில் இந்தியாவில் மொத்தமாக 63 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இதுபோக வெளிநாடுகளில் மொத்தமாக இதுவரை 32 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் மூலம் இப்படம் சர்வதேச திரைப்பட சந்தையில் ஒட்டுமொத்தமாக சுமார் 95 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்துள்ளது. படத்தின் மீதும் அஜித் மீதும் இருந்த பெரும் எதிர்பார்ப்பால் வெளியான ஒரு சில நாட்களிலேயே 100 கோடி ரூபாய் வசூல் சாதனையை படைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதல் வார இறுதியை கடந்த பிறகும் அப்படத்தின் வசூல் எதிர்பார்த்தபடி 100 கோடியை தாண்டவில்லை. அதோடு காதலர் தினத்தை முன்னிட்டு வரும் வாரம் 6 திரைப்படங்கள் வெளியாக உள்ள நிலையில் விடாமுயற்சிக்கு ஒதுக்கப்பட்ட திரையரங்குகளின் எண்ணிக்கை இந்த வாரம் கணிசமாக குறையக்கூடும். கணித்தபடியே வார இறுதியில் படத்தின் வசூல் அதிகரித்தாலும் தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த வசூல் அமையவில்லை என்பதையே தரவுகள் காட்டுகின்றன.